அன்பர் அழைக்கிறார், அன்பர் அழைக்கிறார், அன்பர் அழைக்கிறார், என் அன்பர் அழைக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இனிதான நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். அன்பர் அழைக்கிறார் ஊழியத்தின் சார்பிலே வாரம் ஒரு வார்த்தை நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவர் தாமே நம்மோடு இருக்கிற தேவனாக இருக்கிறார். அவரை போற்றி துதித்து பாடி நாம் தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்லுவோம். துதிப்போம் தேவனை புதிய கிருபையுடனே, போற்றி துதிப்போம் தேவனை புதிய கிருபையுடனே, நேற்றும் இன்றும் என்றும் மாற இயேசுவை நாம் என்று பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாற இயேசுவை நாம் என்று பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே, யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே, பார்ப்பின் ஜெயதொனியோடு பாதுகாத்த அன்பு என்றும் பாடுவே, ஆர்ப்பின் ஜெயதொனியோடு பாதுகாத்த அன்பு என்றும் பாடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். தாய்தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா, தாய்தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா, தாழ்த்தி என்னை அவர் கையில் ஈந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவே, தாழ்த்தி என்னை அவர் கையில் ஈந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என்
இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். தேவ செய்திக்காக ஆண்டவர் கொடுத்த வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் திருவுளம் பற்றுகிற தேவனாயிருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் வாழ்க்கையிலே சில நேரங்களிலே மற்றவர்களாலே மறக்கப்பட்டவர்களாகி விடுகிறோம். நாம் அவர்கள் நினைவில் இருக்க வேண்டும் என்று அநேக காரியங்களை செய்தாலும் கூட ஒரு சூழ்நிலையிலே நாம் அவர்களுடைய நினைவிலிருந்து அகன்று விடுகிறவர்களாக காணப்படுகிறோம். பரிதாபமான நிலையிலே நாம் வாழ சூழல் ஏற்படுகிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருகிறது, ஏன் இந்த நிலைமை வருகிறது என்று நாம் சிந்திக்கும் பொழுது, இந்த உலகம் மனிதர்கள் கைவிடுகிற உலகமாக காணப்படுகிறதை நாம் மறந்து போகக்கூடாது. நன்மை செய்வேன் என்று சொல்லுகிறவர்கள் நன்மை செய்ய இயலாது என்று சொல்லிவிடுகிறார்கள். துணையாக இருப்பேன் என்று சொல்லுகிறவர்கள் துணையாக இருக்க விரும்பவில்லை என்று சொல்லிவிடுகிறார்கள். நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களே நம்பிக்கை அற்றவர்களாக மாறி போய்விடுகிறார்கள். என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இன்றைக்கு இந்த உலகத்தை நம்புகிறோம், உலகத்தின் மனிதர்களை நம்புகிறோம். ஆகையினாலே இந்த உலகம் நம்மை கைவிடுகிற பொழுது, இந்த உலகத்தின் மனிதர்கள் நம்மை கைவிடுகிற பொழுது நாம் என்ன செய்கிறோம்? வேதனை அடைந்து விடுகிறோம். ஆகவே தான் இங்கே வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது இல்லையா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் பிரச்சனைகள் வருகிற பொழுது அவன் என்ன செய்வதென்று தெரியாதபடிக்கு தவித்தவனாய் மாறிவிடுகிறான். இங்கே இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் ஒரு ஸ்திரீயானவள், ஒரு பெண்மணி தன் பாலகனை ஒருபோதும் மறந்து போக மாட்டாள். எந்த சூழ்நிலையும் தன் குழந்தையை ஒரு ஸ்திரீ பெற்றெடுத்த ஒரு ஸ்திரீ அந்த குழந்தையை ஒருபோதும் மறந்து போக மாட்டாள். ஆனால் அவளே அப்படி மறந்து போனால் கூட நான் மறக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வேதத்திலே ஆதியாகமத்தின் புஸ்தகங்களை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால் அங்கே ஆகாரை குறித்து பார்க்கிறோம். ஆகார் ஆபிரகாமினாலே கைவிடப்பட்ட நிலைமையிலே இருந்த பொழுது அவள் அந்த வனாந்தரம் முழுவதுமாக அலைந்து திரிகிற ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. அப்படி தன் பிள்ளையோடு அவள் அந்த வனாந்தரத்திலே அலைந்து திரிந்து தான் கொண்டு சென்ற உணவும் தண்ணீரும் எல்லாம் அது தீர்ந்து போன பின்பதாக யாரிடத்திலிருந்து உதவி பெற்று கொள்ள முடியவில்லை. எங்கேயும் அவளுக்கு உணவும் கிடைக்கவில்லை, தண்ணீரும் கிடைக்கவில்லை. கைவிடப்பட்ட ஒரு நிலைமை. அந்த தாய் எப்படி மறப்பாள் தன் பிள்ளையை? ஆனால் ஆகார் என்ன செய்தால் தெரியுமா? ஒரு இடத்திலே அந்த பிள்ளையை வைத்து விட்டு அவள் தூரமாய் போய் அமர்ந்து விட்டாள். தூரமா போய் அமர்ந்து விட்டாள். பிள்ளை அழுகிறது, உணவில்லை, தண்ணீர் இல்லை. பிள்ளை அழுகை சத்தம் கேட்க முடியல. இந்த பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அவள் தூரமாய் போய் அமர்ந்து கொண்டு அழுது கொண்டிருந்தாள். என்ன செய்கிறது என்று தெரியாதபடிக்கு. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? அங்கே கர்த்தர்
பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகாருடைய கண்ணீரை பார்க்கல, ஆகாருடைய சத்தத்தை கேட்கல, பிள்ளையினுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்டார். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஸ்திரீயானவள் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் மறவேன் என்று சொல்லுகிறார். ஸ்திரீயானவள் இன்றைக்கு கைவிட்டாலும், இந்த உலகம் நம்மை கைவிட்டாலும், கர்த்தர் நம்மை கைவிடாத தேவன் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்புகிறீர்களா? ஆண்டவர் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர். நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரே ஒருவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவரை நம்புவோமா? நம்பி நம்முடைய தேவைகளை இன்றைக்கு அவரிடத்தில் சொல்ல போகிறோம். எந்த தேவையாக இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் நாம் அறிக்கையிடுவோம், பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடி இருக்கிற இடங்களிலே நாம் ஜெபிப்போம். ஆம் ஆண்டவரே, இந்த உலகத்திலே ஏமாற்றம் அடைந்த நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக உம்முடைய பாதத்தில் வருகிறேன் அப்பா. ஏதோ ஒரு விதத்திலே ஏமாற்றம் அவர்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. வியாபாரத்திலே ஏமாற்றம், குடும்பத்திலே, குடும்ப வாழ்க்கையிலே ஏமாற்றம், இன்னும் சரீர சுகத்திலே ஏமாற்றம், நல்ல நண்பர்களுக்கு இடையே ஏமாற்றம், நல்ல பங்குதாரர்களுக்கு இடையிலே ஏமாற்றம். ஆண்டவரே, ஒருவரிடத்திலே மாத்திரம் ஏமாற்றம் இல்லை, மறுபடியும் மறுபடியும் பலரிடத்திலே ஏமாற்றம் அடைந்து வேதனையின் விளிம்பில் இருக்கிற ஆண்டவரே, அன்பு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இவர்களை நீர் தைரியப்படுத்துவீராக, தைரியப்படுத்துவீராக. நீங்க சொல்லியிருந்த அந்த வார்த்தை, ஸ்திரீயானவள் தன் பாலகனுக்கு இறங்காமல் மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று அந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறீங்க. எங்கள் நம்பிக்கையை இந்த வார்த்தையின் மேல வைக்கிறோம்ப்பா. நீங்க மறக்க மாட்டீங்கன்னு நாங்க நம்புறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உங்க நினைவில் வைத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. பிரச்சனையிலிருந்து வெளிவர உதவி செய்யுங்க. கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவர உதவி செய்யுங்க. ஆண்டவரே, குடும்ப பிரச்சனையிலிருந்து வெளிவர உதவி செய்யுங்க. எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாங்க. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். நிச்சயம் நம்மை வரவாது காத்துக்கொள்வார். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன்.